4 மாணவர்களுக்கான ஒரு வினா, இலகுவான வினா தான். நேர்கோடுகளை நம்ம என்ற வினா. ஒரு நேர்கோடு நிறைய பேர் வந்துட்டு இலகுவாக நீங்கள் என்னலாம் சின்ன ஒரு வினா தான், ஆனால் நிறைய பிழையான கருத்துக்களை நீங்கள் விளங்கிக் கொள்கிற என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு நேர்கோடுனா என்ன முதல் நிறைய பேர் கருத்து நேர்கோடுன்னு சொன்னால் ஒரு நிலைக்குத்து கோடு, ஒரு கிடைக்கோடு, இதைத்தான் நேர்கோடுன்னு சொல்கிறவங்க. இந்த சாய்வு இப்படி சாஞ்சி வாரது, இது வந்துட்டு சாய்வில் வருது, அதால் இது நேர்கோடு இல்லை. அப்படி இல்லை, உங்களுக்கு வளைவுகள் இல்லாத எல்லா கோடுகளுமே நேர்கோடுகள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோர்ட்டாக நீங்கள் ஞாபகம் வைக்கிறேன்னா, ஒரு வளைவு நெளிவுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு நேருக்கு போயிட்டு இருந்தால் அது வந்துட்டு நேர்கோடு. அது என்ன கோணத்தில் போகுதோ, எப்படி போகுது, ஒரு நிலை குத்தாக இருந்தாலும் தான், சாய்வாக இருந்தாலும் தான், கிடையாக இருந்தாலும் தான், இது என்ன கோடு? நேர்கோடு. இதில் ஒரு வளைவுகள் இல்லாத காரணத்தால் ஒரு கோடு இப்படி இதுகள் வந்துட்டு நம்ம நேர்கோடுன்னு சொல்லலாம். ஏன்னா வளைந்து போகுது, வளைகோடு. இப்போ இப்படியே வந்த ஒரு இடத்தை வளைஞ்சிட்டாரு, ஒரு நேர்கோட்டாக வந்த ஒரு இடத்தை வளைஞ்சாலும் இதை நாம் ஒரு வளைவுகள் நேர்கோடாக வந்து ஒரு இடத்தை வளைஞ்சாலும் அதை நம்ம நேர்கோடாக எடுக்கலாம். வளைவுகள் இல்லாதால் தான் யாருன்னா நேர்கோடு. அடுத்த விஷயம், அந்த நேர்கோடை நம்ம எப்படி என்றத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. வா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த வினா எப்படின்னு சொன்னால், இந்த உருவில் இருக்கிற நேர்கோடுகள எண்ணிக்கை. இப்போ ஒரு பிள்ளை என்ன சொன்னால் விடுற பிள்ளை, இப்போ எங்கட பிள்ளையும் விடுவாங்க பிள்ளை எப்படின்னு சொன்னால், இதை ஒவ்வொன்றா என்று 1 2 3 அப்படி இல்லை. ஒரு நேர்கோடு நீங்கள் என்ன போனீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், உங்களுக்கு எங்கே அந்த இடம் மாறுதோ, அதாவது ஒரு வளைவு ஒன்று, ஒரு பெண்ட் ஒன்று எங்கே எடுக்குதோ நீங்கள் அங்கே தான் அந்த நேர்கோட்டை முடிக்கணும். நேருக்கு போயிட்டு இருந்தால் அதை நீங்கள் அப்படியே போக விடுங்க அந்த நேர்கோடு. அவ்வளோதான் விஷயம். தெளிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் விளங்கும். இப்போ நான் ஒரு இடத்துல இங்கே இருந்து எடுக்க போகிறேன்டா, இந்த நேர்கோடை நான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் இங்கே நிற்க பாட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே எந்த ஒரு வளைவுகளுமே விளங்கல, ஒரு இடத்தையும் நான் மாறல. இது அவ்வளோத்தையும் ஒரு நேர்கோடாக இருக்கும். ஒன்று நீங்கள் நேர்கோடு என்னக்குள்ளே இப்படியே நீங்கள் பழகுங்க. முதல் வளைச்சிருக்கிற அந்த கோடுகளை எடுத்துட்டு உள்ளுக்கு இருக்கிறத ஒவ்வொன்றா வாங்க. இப்போ தெளிவாக கவனிங்க. இதெல்லாம் சேர்த்து உண்டா எடுக்கணும். ஏன்னா ஒரு இடத்தையும் மாறல. இங்கே வச்சு ஒரு மாறு உண்டு, ஒரு பெண்ட் உண்டு, இங்கே மாறுறதால தான் நான் என்னையும் எடுக்க முடியாது. இது அடுத்த நேர்கோடை அடுப்பு போயிட்டே இருந்தால் நான் போக விட்டுருவேன் நேர்கோடை. தெளிவாக கவனிங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 நேர்கோடுகள் வளைச்சிருச்சு. எந்த ஒரு இப்படி சதுரமோ செவ்வகமோ உள்ளுக்கு எத்தனை வகையாக பிரிவற்றிருந்தாலும் உங்களுக்கு 4 தான் வெளியே என்ன செய்யுன்னு சொன்னால் நேர்கோடாக இருக்கும். இப்போ உள்ளுக்கு வாரேன் நான், உள்ளுக்கு இப்படி பெரிய நேர்கோடுகள் இருக்குது 5. இதோட எத்தனை பிள்ளைகள்? 5 நேர்கோடு நான் எடுத்துட்டு. இப்போ 6 நிலைக்குத்து கோடு, 6 7. அடுத்த கட்டம் நீங்கள் எடுக்கக்குள்ள யோசிக்கணும், இவரை அப்படியே ஒரு நேர்கோடாக தான் நான் எடுக்கணும். ஏன்னா வளையல் அது அப்படியே ஒன்றா வருது 8. இதோட 9, இங்கே தெளிவாக கவனிங்க 10, இங்கே ஒரு என்ன இங்கே ஒரு பெண்ட் ஒன்று எடுக்கிறதால அது நான் இது இன்னொரு நேர்கோடு எடுப்பேன். 11 நேர்கோடு. திரும்ப ஒரு எண்ணிக்கை காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4, இங்கே ஒரு கிடைக்கோடு 5, நிலைக்குத்து கோடு 2 7, இதோட 8 9 10 11 நேர்கோடுகள் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வினாவில் எடுக்கலாம். ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நேர்கோடுகள்டா என்னங்கிறத தெளிவாக விளங்குங்க. அடுத்த கட்டம், அந்த நேர்கோடுகளை நீங்கள் எப்படி எண்ணணும், நீங்கள் துண்டு துண்டா உடைச்சென்றையா இல்லை ஒரு அப்படியே மொத்தமாக என்றையாங்கிறத தெளிவாக விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னாலே போதும்.